அதிமுகவுக்கு மாற்று காங்கிரஸ் தான் திமுக அல்ல அப்படின்னு முன்னாள் மத்திய அமைச்சர் சிதம்பரம் பேசியிருக்காரு. நம்ம அதை பற்றி விவாதிக்கலாம்னு நினைக்கிறேன். திரு ஞானி, அதிமுகவுக்கு மாற்று அப்படிங்கிற வெற்றிடம் இன்றைக்கு தமிழகத்தில் உருவாகியிருக்கா? இல்லை, நிச்சயமாக அதிமுகவுக்கு மட்டுமல்ல, அதிமுக திமுக இரண்டுக்குமே மாற்று தேவைங்கிற ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் ஏற்பட்டு கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. ஆனால் அந்த மாற்று நிரப்புவதற்கான வல்லமையோடோ சக்தியோடோ எந்த அரசியல் சக்தி இன்னும் உருவாகலைங்கிறது தான் அவங்க ரெண்டு கட்சிகளுக்கு இருக்கிற மிகப்பெரிய சாதகமான அம்சம். வேறு ஒரு மாற்று சக்தி பலமாக உருவாகாமல் இருக்கு அப்படிங்கிற ஒரே காரணத்தினால தான் திமுக அதிமுக தொடர்ந்து செல்வாக்கோடு இருக்க முடியுது. அதுதான் காரணம். இந்த இடத்துல காங்கிரஸ் இதற்கு மாற்று அப்படின்னு விஷயத்தை முன்வைக்கிறாங்க. சில நாட்களுக்கு முன்னாடி பேசின பாரதிய ஜனதா தலைவர்களும் பாரதிய ஜனதா தான் அடுத்த மாற்று சக்தியாக உருவெடுக்க போகிறது அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு வலுவாக இந்த இரண்டு கட்சிகளும் தமிழகத்தில் காலூன்றி விட்டன அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லை, காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்த கட்சி, சுதந்திரத்தின் போது ஆட்சியில் இருந்த கட்சி. 67, 68 அதை ஆட்சி இழந்ததற்கு பின்னாடி அவர்களால் அதை பற்றி நினைத்து கூட பார்க்க முடியல. 89 அவர் மூப்பனார் ஒரு அட்டெம்ப்ட் முயற்சி பண்ணார். பட் அதுவும் ஃப்ரக்டிஃபை ஆகலை. இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி, தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி பார்த்திங்கன்னா தொண்டர்களே அதுக்கு கிடையாது, தலைவர்கள் மட்டும்தான் அதற்கு இருக்கின்றார்கள். அந்த கான்ட்ரரி பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த கிளைம் மாற்று நாங்கள் தான் அப்படின்னு சொல்கிறப்போ என்னென்னா ஒரு விஷயத்தை நான் முன்வைக்க விரும்புகின்றேன். ஸோ சமீபத்தில் நடந்த அந்த பஞ்சாயத்துகளுக்கான உள்ளாட்சி அமைப்புகளுக்கான இடைத்தேர்தலில் எல்லா இடத்துலையுமே போட்டி போடுறதுக்கான ஒரே கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி தான் முன் வந்தது. திமுக, அவர் ஞானி சொல்கிறார், திமுக அது அவர்களுக்கு ஒரு மாற்று இருப்புங்கிறது. அந்த ஒரு கருத்தில் நான் வேறுபடுகின்றேன். திமுக வெளியே ஒரு ஷெல், ஒரு எம்டி ஷெல்லாக தான் இருக்கிறது. இரண்டுக்குமே மாற்று தேவைப்படுதுன்னு சொல்றாரு. ஆனா வேற இன்னும் உருவாகாத சூழ்நிலை அவருடைய செல்வாக்கு இருக்கிறது. ஆனால் திமுகவுடைய செல்வாக்கு மாற்று இல்ல. அது உங்களுடைய கருத்து, உங்களுடைய கருத்தோட ஒப்புத்து போகணும். எல்லா இடத்துலயும் வேட்பாளர்கள் போட்டு நிச்சயமாக காப்பாற்ற முடியல பல இடத்துலங்கிறது அவங்க பிரச்சனை தானே. இல்ல, அது ஒரு இல்ல அது பிரச்சனை தான், இல்லைன்னு சொல்லல. வேட்பாளர்கள் கிட்ட தான் எழுந்தாங்க சார். அது என்னன்னா, நீங்க என்னன்னா இந்த விதமான ஒரு பாலிடிக்ஸ், திமுக அண்ணா திமுகவுடைய பாலிடிக்ஸ் என்னன்னா, எப்போதுமே திமுக இதே திமுக ஆட்சியில் இருக்கும்போது தான் சென்னை மாநகராட்சியில் நடைபெற்ற தேர்தலில் உயர்நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்தாங்க? வானத்திலிருந்து நரகமே கீழே இறங்கி வந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உயர்நீதிமன்றம் சொன்னாங்க. அதனால இந்த திமுக அண்ணா திமுக இரண்டு கட்சிகளுக்குமே என்னன்னா அப்ரோச் ஒன்று தான். காமராஜர் சொன்னதை திரும்ப திரும்ப அவங்க நிரூபிக்கிறாங்க. ரெண்டுமே ஒரே குட்டையில் இருக்கு. ஆனால் திமுகவில் என்னன்னா, அது இன்றைக்கு தேதியில் எம்டி ஷெல் தான். அதனுடைய ஆதரவுங்கிறது என்னன்னா கீழ்மட்டத்தில் இல்லை. மிக முக்கியமாக ஒரு விஷயத்தை நான் சுட்டி காட்டுறேன். இளைஞர்கள் அப்படிங்கிற விஷயம் திமுக, அதாவது திமுகவுடைய தொண்டர்கள் பார்த்தீங்கன்னா 40 வயசுக்கு மேற்பட்டவர்கள்லாம் இன்னைக்கு இருக்கின்றார்கள். 40 வயது கீழ்பட்டவர்கள் யாருமே திமுகவில் இல்லை. அதுக்கு மாற்றாக நான் பார்க்க முடிகின்றது என்னன்னா, மிக அதிகமாக எண்ணிக்கையில் இளைஞர்கள் வருகின்றார்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு. அதைத்தான் நான் அதை சுட்டி காட்ட விரும்புகிறேன். இந்த இடத்துல இப்போது இந்த இரண்டு கட்சிகளுக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனை, திமுக அதிமுக ஏற்பட்ட பிரச்சனை என்பது ஊழல் குற்றச்சாட்டுகள். ஆனால் இதற்கு முந்தைய பல காலகட்டங்களாக இது போன்ற ஊழல் குற்றச்சாட்டுகளை கடந்து தான் இன்றைக்கு மக்கள் மத்தியில் அவங்க தொடர்ந்து நீடிச்சுட்டு வராங்க. அப்போ அதே போன்ற ஒரு விஷயமாகவும் இது இருக்கலாம், இதையும் இவர்கள் கடந்து வருவார்கள்னு ஒரு தரப்பு சொல்றாங்க. அதை நீங்க ஏத்துக்கிறீங்களா? இல்லை, நிச்சயமா அவங்க ஊழல் மிக பிரம்மாண்டமான பிரச்சனை. அது மக்கள் மத்தியில் அதனுடைய முழு வீரியமும் உரைக்க முடியாத அளவுக்கு அவர்கள் வேறு விஷயங்களை பின்பற்றுவது முக்கியமான காரணம். இந்த விலையில்லாத திட்டங்கள், இலவச திட்டங்கள், சில சமூக நல திட்டங்கள், இதன் மூலமாக மக்களுக்கு ஏற்படக்கூடிய வலியை குறைப்பதற்கில்ல, அதன் மூலம் அந்த வலியை குறைப்பதன் மூலம் இதிலிருந்து கவனம் திருப்புதல் மிக பிரம்மாண்டமாக அவங்க ரெண்டு கட்சியும் மாறி மாறி செஞ்சிருக்காங்க. அதில் தான் அவங்க தப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க, வேற ஒன்றுமே கிடையாது. இந்த பெயின் ரிலீஃப் கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சி ப்ரோக்ராம்ஸ் இல்லைன்னா அவங்க இன்னும் முன்னாடியே பின்னடைவை சந்திச்சிருப்பாங்க. இதை விட முக்கியமாக நான் அவங்களுக்கு திரும்ப திரும்ப அவங்களுக்கு இருக்கிற ஆதகமான அம்சம் என்னன்னு பார்க்குறேன்னா, மாற்று சக்தியாக எதுவும் உருப்படியாக வளர்ச்சி அடைந்து வரவில்லை என்றதான் உங்களுக்கு இருக்கிறது. உதாரணமாக திமுகவுக்கு மாற்றாக தங்களை சொல்லிக் கொண்டு வந்திருக்கக்கூடிய பாமக ஆகட்டும், மதிமுக ஆகட்டும், அல்லது தேமுதிக ஆகட்டும், இந்த கட்சிகள் எல்லாமே அதே திமுக அதிமுக பாணியிலான அதே குளோன்ஸாக மட்டும்தான் தங்களை வடிவமைத்துக் கொண்டிருக்கிற, மாற்றாக வடிவமைத்துக் கொள்ள மாற்றாக வடிவமைத்துக் கொள்ளக்கூடியவர் நாங்கள் தான் சொல்லக்கூடிய பாஜகவும் காங்கிரஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவங்க முழுக்க முழுக்க இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய அசல் உண்மையான உணர்ச்சி பூர்வமான தேவைகள், அறிவுபூர்வமான தேவைகள்,
அவர் சமூக தேவைகள் இவற்றிலிருந்து அந்நியப்பட்டிருக்காங்க, மிக கடுமையாக அந்நியப்பட்டிருக்காங்க. திரு ஞானி சொல்றதை நான் எப்படி வேற ஒரு இடத்துல எப்படி பாக்குறேன்னா, திமுக அதிமுக ஒரு அரசியல் என்பது மக்களின் மனதுக்கு நெருக்கமான அரசியலாக கடந்த 40-50 ஆண்டுகளாக அவங்க கட்டமைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு அதுல பல்வேறு சிக்கல் இருந்தாலும் அதை அவங்க கட்டமைத்திருக்காங்க. மனதுக்கு நெருக்கமான கட்சிகளாக இருக்கிறாங்க அப்படின்றத மறுக்க முடியாது. அந்த இடத்தை தற்போதைய சூழலே பாரதிய ஜனதா பெற்றுவிட்டது அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா? தற்போதைய சூழலில் பெற்றுவிட்டதுன்றதை நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அந்த பயணத்தை நோக்கிய ஒரு விஷயம், அடிப்படையான விஷயங்கள் நடைபெற்று கொண்டு இருக்கின்றன. இன்றைக்கு நீங்கள் வந்து தமிழகம் முழுக்க வந்துன்னா அனைத்து கிராமங்களிலும் கிராம அளவில் வந்து ஒரு கட்டமைப்பு இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக தான் பாரதிய ஜனதா கட்சி இருக்கின்றது. இவர் சொல்கின்றார், பாமக சொல்கிறாரு, இல்லை மதிமுக சொல்கின்றார். ஆனால் மதிமுகவுக்கு தென் மாவட்டங்களில் மட்டும்தான் வந்து கட்டமைப்பு இருக்கின்றது. வட மாவட்டங்களில் கட்டமைப்புங்கிறது வந்து நெகட்டிவ். அதே மாதிரி பாமகவுடைய கட்டமைப்பு வந்து வட மாவட்டங்களில் தான் இருக்குது, தென் மாவட்டங்களில் இல்லை. திமுகவுடைய கட்டமைப்பே வந்து ஒரு விசித்திரமானது. கூட்டணி கட்சியாக இருந்தாலும் அதனுடைய கட்டமைப்பு ஒரு விசித்திரமானது. ஆனால் வந்து என்னென்னா, ஒரு கட்சி ரீதியான அமைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் கிராம அளவில் அனைத்து பஞ்சாயத்துகளுக்குமே போயிட்டு இருக்கிற ஒரு விஷயம் பாரதிய ஜனதா கட்சி. அடுத்த 2 ஆண்டுகளில் அது தெரிஞ்சிடும். அதாவது சமையலுடைய ருசி வந்து சாப்பிட்றதுல தான். 2 வருஷங்கள் அது தெரிஞ்ச 2016 எங்கள் இலக்கு அப்படிங்கிற அந்த சொல்லிட்டு வர கட்சிகள் வரிசையில பாரதிய ஜனதாவும் இணையுதுன்னு சொல்றீங்க. வரிசையில இல்லை, அது வந்து நாங்கள் வந்து அது மற்ற விஷயங்கள் இல்லை. இது வந்து 2016 இது இதற்கான தெளிவு நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் உறுதியான நம்பிக்கை இருக்கணும். காங்கிரஸுக்கு தான் இந்த திமுக அதிமுக அடுத்தபடியாக எல்லா இடங்களிலும் தமிழ்நாடு முழுவதும் கட்டமைப்பு இருக்கிற அமைப்பு காங்கிரஸ் தான். ஆனால் அண்மை காலமாக காங்கிரஸுடைய மோசமான செயல்பாடுகள்னால, கொள்கை கோளாறுகள்னால காங்கிரஸுடைய கட்டமைப்பு, காங்கிரஸ் இருந்து இருக்கக்கூடிய விஷயங்களை தான் பிஜேபிக்கு ஓரளவு கொஞ்சம் அங்கே தான் போயிருக்க ஒழிய திமுக அதிமுகவுடைய அடித்தளத்தை வந்து மிக பிரம்மாண்டமான அளவில் பாஜக தகர்த்து வந்து தான் சொல்ல முடியாது. அடிமட்டத்தில் போட்டி என்பது ஏற்கனவே காங்கிரஸோடு இருந்தவர்களை இவர்கள் பக்கம் கொண்டு வரக்கூடிய போட்டி மட்டும்தான் இவங்க செஞ்சுட்டு இருக்காங்களே ஒழிய அது இவர்கள் வளர்ந்து விட்ட மாதிரி ஒரு மாயை இவர்களுக்கு ஏற்படுத்த. நாங்கள் துவக்கி விட்டோம் வளர்ச்சி அப்படின்னு தான் ராமமூர்த்தி சொல்றாரு. நம்ம இதை பத்தி விவாதிக்க இந்த தருணத்தில் நேரம் இல்லை. இடைவேளைக்கு வேறு தலைப்பில் பேசலாம்.